பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய போர் சார்ந்து இந்தியா என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுத்துச்சு அப்படின்னு. கணேஷ் சொல்றாரு சமாதானம் அந்த பக்கம் தான் நிற்கும் அப்படின்னு. இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு மாறுகிற போது இந்தியா அதே நிலையில் இருக்க முடியுமா? ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். இல்லை, முதல்ல மத்திய கிழக்கு நாடுகள் வெர்சஸ் இஸ்ரேலுங்கிற நிலை வராது, உருவாக செஞ்சுப்போம். ஏன்னா இந்த சர்வதேச அரசியல் இல்லை எதை வச்சு சொல்கிறீங்க? அதுக்காக தான் வரேன். சர்வதேச அரசியலை பற்றி பார்க்கும்போது சில வினோதங்கள் உண்டு. அது மிக முக்கியமான ஒரு வினோதம் என்ன அப்படின்னா, ஈரானுக்கு ஆதரவாக பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள் நிற்காது, இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கவே முடியாது. அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய 2 அடங்கா பிள்ளைங்க கூட சண்டை இது. ஈரான் யாருக்கும் அடங்காது, இஸ்ரேல் யாருக்கும் அடங்காது. ஏன்னா அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னா, எந்த ஒரு சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்துக்கும் நாம் அடிபடுவதில்லைங்கிறத அவங்க ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. இதே நிலைப்பாடு தான் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் இஸ்லாமிய நாடுகளும் வரல. இல்லை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் நம்ம திரும்பவும் சொல்லிடுறோம், மொத்தம் 3 வெளியுறவு கொள்கை அம்சங்கள் இருக்குது இந்தியாவுக்கு. தெளிவாக சொல்லிடுறோம், 3 வெளியுறவு கொள்கை அம்சங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிடுறோம் சுதந்திர இந்தியாவில். ஒன்று, எந்த நாட்டின் உறவோடும் வேறொரு நாட்டின் உறவை நாம் தொடர்புபடுத்தி பார்ப்பதில்லை அப்படிங்கிற தெளிவாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்க, உக்ரைனை பற்றி பேசுகிறீங்க. ரஷ்யாவுடன் இருக்கிற உறவு என்பது வேறு, உக்ரைனுடன் இருக்கிற தொடர்பு என்பது வேறு. 2 நாட்டின் உறவையும் நம்ம தொடர்புபடுத்தி பார்ப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம கொள்கையாக வச்சுருக்கோம். இது எல்லாருமே புரிஞ்சுட்டு இருக்காங்க. இதே ரஷ்யாவும் புரிந்து கொண்டிருக்கிறது, உக்ரைன் புரிந்து கொண்டிருக்கிறது, உலக நாடுகள் புரிந்து கொண்டிருக்கின்றன. இது ஒன்று. அப்புறம் எந்த ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனையிலும் நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தலையிடுவதில்லை அப்படிங்கிறத தெளிவாக வச்சுருக்கோம். அப்புறம் 3வது, எந்த 2 நாட்டுக்கு இடையே பகைமையோடு விரோதமாக போர் வந்தாலும் நம்முடைய ஒரே ஒரு எண்ணமெல்லாம் முயன்றவில்லை 2 பேர் சமாதானப்படுத்துவது தான். ஒரு பக்கம் சார்ந்து இருப்பதுங்கிறது இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை, பண்ண போகிறதில்லை. சரிங்களா? இதெல்லாம் நாம் வழிவழியாக கடைப்பிடித்து வருகிற வெளியுறவு கொள்கை. இது இந்தியா மட்டும்தானே பண்ணுதானா? இல்லை, ஏராளமான நாடுகள் இந்த கொள்கையை பின்பற்றும். குறிப்பாக ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், நார்வேயாக இருக்கட்டும். அவங்களாம் ஏன் போகிறாங்க? ஒரு போர் விளைவுகள் சமாதானம் செய்கிற போது சில நாடுகளுக்கு தான் அதுக்கான தகுதி இருக்கிறது, அதுக்கான ஒரு தகுதி இந்தியாவுக்கு இருக்கிறது. அந்த தகுதியை நம்ம எடுக்க தயாராக இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இஸ்ரேல் பெகாசஸ் போன்ற உளவு கருவிகள் மூலமாக இந்தியாவுக்கு பல்வேறு வகையில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் பிரதமர் இப்போ கூட சமீபத்தில் பெஞ்சமின் நேத்தன்யாகூட தொலைபேசியில் பேசியிருக்காரு அப்படின்னு. இப்படி வருகிற போது நாங்கள் சமாதானம் தான் அப்படிங்கிற ஒரு லைனை எடுக்க முடியுமா? இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் நட்பு நாடு? இல்லை, அவசியமே இல்லையே. அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. அந்த மாதிரி அழுத்தம் இந்தியாவுக்கு என்றைக்குமே வரதில்லை. ஃபார் இன்ஃபர்மேஷன், சுதந்திர இந்தியா எந்த ஒரு நாட்டின் அழுத்தத்துக்கும் எப்போதும் அடிப்படைந்ததே இல்லை. யாராலும் சரி, ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து நான் சொல்கிறேன், இந்திரா காந்திக்கு வராத அழுத்தமா? 1971 இந்திரா காந்திக்கு வராத அழுத்தமா? எத்தனை பெரிய அழுத்தமா அமெரிக்காவிலேருந்து வந்தது? ஹென்ரி கிசிங்கர் எப்படிலாம் பேசினார், வாய் கூசுகிற அளவுக்கு பேசினார் ஹென்ரி கிசிங்கர். ஒரு சர்வதேச அரசியல் இன்றைக்கி அதெல்லாம் மிகப்பெரிய போராக விடுத்திருக்கோம். அவ்வளோ அநாகரிகமான பேச்செல்லாம் பேசினார். அத்தனையும் மீறி தான் நம்ம 1971 வாரில் உள்ளே போனோம். எதுக்காக போனோம்? வங்கதேசத்துக்கு விடுதலை வேண்டும், அது நியாயமானது. அதில் நம்மை போருக்கு இழுத்து சென்றது பாகிஸ்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம போகலை. அப்போது கூட எந்த ஒரு சர்வதேச அழுத்தத்துக்கும் நம்ம அடிப்படையாமல் தான் இருந்தோம். இப்போ அப்படி தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஊடகத்தில் வருகிற செய்திகள்லாம் வேறு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. யார் பிரதமராக இருந்தாலும் அது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. தெர் இஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் பெர்பெச்சுவிட்டி இன் அவர் ஃபாரின் ரிலேஷன் பிரின்சிபல்ஸ். டவுட்டே வேண்டாம். அந்த பாலிசி நம்மளுடைய ஃபாரின் பாலிசியில் ஒரு பெர்பெச்சுவிட்டி இருக்குது. அது மாறவே இல்லை. அது ஒன்று. 2வது, இந்த விஷயத்துக்கு வரேன், இஸ்ரேல் அண்ட் ஈரான். இல்லை, நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டேன். இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படிங்கும்போது ஒரு இஸ்லாமிய நாட்டு கூட நேரடியான ஒரு போரில் போகுது. அதே மாதிரி ஈராக் அப்படின்னு சொல்லுற போது இதே மாதிரியான ஒரு சூழல், இஸ்லாமிய நாடு வெர்சஸ் இந்தியா அப்படிங்கிறத நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்ட்டை அதனால தான் சொல்கிறேன், நம்ம இந்த கான்ஃப்ளிக்ட்டோட உள்ளே போகவே இல்லைன்னு தோணுது எனக்கு இது வரைக்கும். என்னென்னா, அது ஒரு இஸ்லாமிய நாடு என்பதனால இஸ்ரேல் தாக்கவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அண்டை நாடு அது ஒரு அணு ஆயுத சக்தி பொருந்திய ஒரு நாடாக மாறுகிற போது உடனடியான ஆபத்து, நேரடியான ஆபத்து அங்கிருந்து வரும்னு இஸ்ரேலுக்கு இருக்குது. சரிங்களா? கடந்த சில நாட்களாக ஒரு செய்திகள் என்ன அப்படின்னா, அணு ஆயுத தயாரிப்பில் ஒரு நிறைவு கட்டத்தை நெருங்குகிறது ஈரான் அப்படிங்கிறதான் செய்தி. அப்போ நிறைவு கட்டை நெருங்கிற போது எல்லாரும் பேசி பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றுக்கு கூட அதான் பேசினார், இதை நிறுத்துங்க, இல்லைன்னா அநேகமாக உங்களுக்கு இஸ்ரேல் உங்கள் மேலே தாக்கல் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நேற்றுக்கு பேசினார். அப்போது இந்த நிறைவு கட்டம் எட்டுகிற வரையில் பேச்சுவார்த்தை மீண்டும் பார்த்தாங்க, முடியல. அதுக்கப்புறம் தான் இப்போ வேறு வழியே இல்லாமல் தாக்கல் நடத்தணும் அப்படிங்கிறத போகிறோம். மீண்டும் சொல்லிக்கிறோம், நம்ம ஒரு பக்கம் தான் பார்க்குறோம், இன்னொரு பக்கம் அப்புறம் வரேன். அப்போது இஸ்ரேல் பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, தன்னை பாதுகாத்துக் கொள்கிற உரிமை இஸ்ரேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் பிரெஞ்சு அதிபர் எமானுவேல் மேக்ரான் சொல்கிறாரு.
அவரே தான் போன வாரம்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தவர். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்ரேல் ஹேஸ் எவ்ரி ரைட் டு டிஃபெண்ட் இட்செல்ஃப். இல்ல இஸ்ரேல் இத தீவிரவாதத்துக்கு எதிரான போர் அப்படின்னு தானே இஸ்ரேல் கட்டமைக்குது. பாலஸ்தீன ஈரானுக்கு எதிராக அப்படி சொல்லல, ஈரானுக்கு எதிராக அப்படி சொல்லல. அது என்ன சொல்லுதுன்னா அது அணு ஆயுத தயாரிப்புல மிக நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கிறது, அது நேரடியாக இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்கும். தேர் இஸ் டேஞ்சர் ஃபார் வெரி சர்வைவல் ஆஃப் இஸ்ரேல், அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நிச்சயம். சரிங்களா? இல்ல எல்லா நாடுகளுமே அணு ஆயுத கொள்கையில இருக்காங்க, ஏன் அவங்க ஈரான அதுதான் ஏன்னா அங்கே தான் நேரடி த்ரெட்டு வருது அவங்களுக்கு. அதை பற்றி அதுதான் பேச போகிறோம், அதை பற்றி நம்ம தான் பேச போகிறோம். இப்போது இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலிருந்து எங்களுக்கு அவர்களுடைய அணு ஆயுத நாடாக மாறுகிற போது எங்களுக்கு நேரடியாக அச்சுறுத்தல் இருக்கிறது, எங்களுடைய இருப்புக்கே அச்சுறுத்தல் இருக்கிறது. தெர் இஸ் அ டேஞ்சர் ஃபார் வெரி சர்வைவல் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் தாக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாக்குதல் கூட ஈரான் மீது தாக்குதல் அப்படிங்கிறது தான் வெளியே வருகிற செய்தி. ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத தயாரிப்பு ஆலைகள் மீது தான் தாக்குதல். ஆமா, அணு ஆயுத விஞ்ஞானிகள் மீது தான் தாக்குதல் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க அவங்க. சரிங்களா? இதை வந்து அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஈரான் கூட இது வந்து ஒரு போர்னு சொல்லலை, இதை வந்து நாங்கள் டிக்ளரேஷன் ஆஃப் வாரை தான் ட்ரீட் பண்ண போகிறோம் சொல்கிறோம். சொல்லலாம். சரி, இதே நாங்கள் ஈரான் மீதான போர் பிரகடனமாகத்தான் பார்க்கிறோம் அப்படிதான் சொல்றாங்க. இது போர் அப்படின்னு அவங்க அறிவிக்கல, இது போர் பிரகடனமாக பார்க்கிறோம் அப்படின்றாங்க. பாஸ்கர் சார், இல்ல போர் பிரகடனம் இப்போ யுரேனியம் செறிவூட்டக்கூடிய நிலையங்கள் மேல இது பண்றாங்க, ஏன் அணு ஆயுதத்தை அவங்க தயார். ஒருவேளை இவர்கள் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்றா, இல்ல பாலஸ்தீனமும் ஈரானும் இஸ்லாமிய நாடுகள் ஒருவேளை பாலஸ்தீனத்திற்கு அணு ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேலை honestly we are trying to put we are trying to put so many eggs into the same basket அப்படிலாம் இல்லை, ஒரு பாஸ்கெட்டில் அப்படி இல்லை. என்ன அப்படின்னா அதெல்லாம் வேற, பாலஸ்தீன் இஷ்யூங்கிறது வேற, ஈரான் இஸ்ரேல் இஷ்யூங்கிறது வேற. உலக நாடுகள் எப்படி பார்க்குது அப்படின்னா உலக நாடுகள் மிக தெளிவாக தான் பார்க்குது. இப்போ பாருங்கள், ஏறத்தாழ 12 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இதுவரை யாரும் வெளிப்படையாக எந்த ஒரு ஆதரவோ எதிர்ப்போ எங்கேயுமே வரல. சரிங்களா? ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கத்துமே நியாயம் இருக்கிறது, ரெண்டு பக்கமே அநியாயம் இருக்கிறது தான் ஒத்துக்கணும். ஏன்னா ஈரான் வந்து ஆல்ரெடி ஐசோலேட்டட். இங்கிலாந்து பிரதமர் இந்திய பிரதமர் பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அதான் சொல்லுவாங்க. ஐக்கிய நாடு பொது சபை அதான் சொல்லணும், தீர்மானம் அப்படி தான் போடும். ஐக்கிய நாடு பாதுகாப்பு சபை தீர்மானம் அப்படி தான் போகும். தயவு செய்து பதட்டத்தை தடுத்துக் கொள்ளுங்கள், சமாதானமாக போங்க. இந்த சம்பிரதாயத்தை நம்ம 1945 பார்த்துட்டு வரோம். யுனைடெட் நேஷன்ஸ் என்னைக்கு தொடங்கிச்சோ அதனாலேருந்து இதே சம்பிரதாயம் தான் பார்த்துட்டு வரோம். அதுக்கு இதான் தீர்மானம் போடுவாங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், போருக்கான சூழலை பதட்டத்தை தணிக்க பாருங்கள், அப்புறம் அமைதிக்கான வழியை பாருங்கள், அப்படி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? வெளிப்படையாக சொல்லக்கூடிய அதுதான் உள்ள அதுதான் நடக்கல. வெளிப்படையாக இன்னும் சொல்லுங்க, ஈரானை பார்த்து இஸ்ரேல் பயப்படுதா? இஸ்ரேலை ஈரான் என்ன பண்ணிரும்? இதெல்லாம் நாம இங்கே உட்காந்து பேச முடியாதுங்க. சரி, ஈரானை பார்த்து இஸ்ரேல் பயப்படுதா, ஏன் தாக்குதல் நடத்தணும்? இந்த கொஸ்டினே வந்து அவசியமே இல்லாமல் போகுது இல்லை. அப்படி அச்சம் இருந்ததுன்னா அது ஏன் பண்ணுறது? அச்சம் அதுக்காக வரல, அணு ஆயுதத்தின் ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அது பாட்டு அச்சம் வருகிறது. இல்லை, அது அவங்க மட்டும்தான் வைத்திருக்காங்களா? ஈரான் மட்டும்தான் அணு ஆயுதங்கள் வைத்திருக்காங்க. யாருக்கிட்ட இருந்தும் இஸ்ரேல் மீதான ஒரு அபாயம் அவங்களுக்கு இல்லைன்னு தோணுது. இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியாவிலேருந்து அணு ஆயுதம் வந்து பயன்படுத்தப்படும் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க நம்ப கூட வேண்டாம், கனவு கூட காட்ட மாட்டாங்க. சரி, ஏன்னா நமக்கு அந்த அந்த புள்ளியில தான் கேட்க, ஏன் இஸ்ரேல் ஈரான் மீது பயப்படுது? அவங்க நாட்டுமே இருக்கு, என்ன பகைமை இருக்கிறது. எங்களுடைய முதல் எதிரி இஸ்ரேல் அவங்க நேரடியாக தான் அறிவிக்கிறாங்க. இது ஒன்றும் அறிவிக்கப்படாத விஷயம் ஒன்றுமே இல்லையே. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பகைமை இருக்கிறது, ஒரு தீராத பகை இருக்கிறது. அது ஒரு ஐடியாலஜிக்கல் வார்னு கூட நான் சொல்லுவேன், அப்புறம் வரும் அதை பற்றிலாம். ஆனால் மிக நிச்சயமாக இருக்கிறது. இஸ்ரேலை அழிப்பதற்கு ஈரான் வந்து நேரடியாக இருக்கக்கூடிய, அது வந்து சாரி டு சே இந்த வார்த்தையை, இட் இஸ் இன் அ வே இட்ஸ் அ ரோக் ஸ்டேட். சரிங்களா? அதுக்கு மேலே திரும்ப சொல்ல விரும்பலை ஈரான். அதனால தான் வேறு யாரும் கூட கைகோர்க்க தயாராக இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். அதனால் ஈரானுக்கு என்ன அப்படின்னா, சர்வதேச சமூகம் எது சொன்னாலும் எனக்கு கவலையிலே, நான் இப்படி தான் நடந்து கொள்வேங்கிற ஒரு முரட்டுத்தனம் ஈரானுக்கு இருக்குது. அதே ஒரு முரட்டுத்தனம் இஸ்ரேலுக்கும் இருக்குது. யார் என்ன சொன்னாங்க இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு. 2 பேரோட வெளியுறவு கொள்கையும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்ன ஒரு அடி அடித்தா நான் திரும்பி 2 அடி அடிப்பாங்கிறது அவங்க வெளியுறவு கொள்கையாக இருக்குது. இது இஸ்ரேல் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறது. அப்போது 2 முரட்டு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய சம்பவம் இது. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். இதை திரும்பவும் நீங்கள் வந்து வெவ்வேறு இஷ்யூ கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அணு ஆயுத தயாரிப்பு நிறைவு கட்டத்தை எட்டுகிறது. இங்கே தான் சொல்றீங்க, இங்கே சொல்லிட்டீங்க, 2ம் பெரிய நாடுகள், முரட்டு நாடுகள். பெரிய நாடுகள் சொல்ல, முரட்டு நாடுகள். முரட்டு நாடுகள் அப்படின்னா அது என்ன பேசிஸ்ல சொல்றீங்க? ஏன் சொல்றேன், எந்த ஒரு சர்வதேச விதிமுறைகளுக்கும் கட்டுப்படாதவர்கள். இஸ்ரேலும் கட்டுப்படாது, ஈரானும் கட்டுப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேரும் கட்டுப்பட மாட்டாங்க. இப்போ சில நாட்களாக பாகிஸ்தான் அதே வழியாக போயிட்டு இருக்கு. அப்போ யாருக்கும் கட்டுப்படவில்லை, எந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கும் உட்படுத்தப்படவில்லை அப்படின்னா என்ன நடக்கும்? ஒண்ணுமே இல்லை. அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கும், ஒரு வாரம் நடக்கும், நின்று போயிடும். டேக் இட் ஃப்ரம் மீ. நல்லா ஞாபகம் வச்சுங்களேன், 1949 இன்னும் சொல்லணும்னா 47 கூட மேற்கு ஆசியாவிலே பதட்டம் என்று தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. சரிங்களா? ஆனால் இத்தனை ஆண்டுகளில், 75 ஆண்டுகளில் என்றைக்காவது ஒரு நாளாவது மேற்கு ஆசியாவுடைய இந்த பதற்றம் பிற நாடுகளுக்கு ஸ்பில் ஓவர் ஆகிருக்கான்னு பாருங்கள்.
ஆகாது. பிகாஸ் இட் இஸ் வெரி கிளியர். It is something between Palestine and Israel, and of course we are supporting Palestine. நான் உட்பட நீங்கள் உட்பட எங்கள் எல்லாமே நம்ம பாலஸ்தீனுடைய அந்த கோரிக்கையை நம்ம ஆதரிக்கிறோம். சரிங்களா? அதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு. நாம் அதை தான் பண்ணுறோம். அதை தவிர்த்து உங்களுக்கு மேற்காசியாவில் எப்படி இருக்கிற பதற்றம் வேறு எங்கேயாவது ஸ்பில் ஓவர் ஆகிருக்கா, அந்த பதட்டம் பரவி இருக்கா நீங்கள் பாருங்கள். பண்ணதே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான சமயங்களில் அடிக்கொள்ளிட்டு வச்சுங்க, பெரும்பாலான சமயங்களில் இரு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த போர் 3ஆம் நாட்டுக்கு அநேகமாக பெரிய அளவில் பரவருக்கு வாய்ப்பு இந்த 1988 ஈரான் ஈராக் வார் நடக்கும்போது அது இன்னும் பெரிய அளவில் பரவிடுமான்னு ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் அது கட்டுக்குள்ளே வந்துடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஃபாக்லாண்ட் ஐலண்ட் நடந்தது அப்படி தான் வச்சு. ஃபாக்லாண்ட் ஐலண்ட் போய் பிரிட்டிஷ்காரனே அதை மாற்றினாங்க. அப்போ கூட ஒன்றும் மாறவே இல்லையே. சரி, இது ஒரு 3ஆம் உலக நாடுகளுக்கு மீது அமெரிக்கா மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு தாக்குதலாக பார்க்க முடியுமா இந்த இஸ்ரேல் மாதிரியான நாடுகளை வச்சு? இப்போ இருக்கிற நிலைமையில் போருங்கிறது அவசியமே இல்லைங்க. பொருளாதார தாக்குதல் தான் அதோட ஆயுதங்கள் விற்பனை நடக்கும், ஆயுத விற்பனை நடக்கும், அதெல்லாம் இன்னொரு பொருளாதார ஸ்ட்ராட்டஜி. நாம் எப்பவுமே ஆயுத விற்பனைக்கு எதிரானவர்கள். அப்படி பிள்ளைங்க அவர் காந்தியாவது அதை ஏற்றுக்கிறதே இல்லை ஆயுத விற்பனையெல்லாம். அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு சொல்லிக்கிறோம், இதே நாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்கிறோம், இப்போவும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். அடுத்த உலகப் போர் என்பது வர்த்தக போராகத்தான் இருக்க முடியும். இது மாதிரியான களப்போரெல்லாம் கிடையாது. ட்ரோன் வச்சு தாக்குறது, ஃப்ளைட் வச்சு தாக்குறது, ஏவுகணை வச்சு தாக்குறது, அணுகுண்டு தாக்குறதுலாம் இல்லை. அது பொருளாதார தாக்குதல். இதனை ஏற்கனவே அமெரிக்காவும் சீனாவும் செய்து கொண்டிருக்கின்றன. சரி சார், இப்போ ஒன்றும் இல்லை, ஏற்கனவே செய்து கொண்டிருக்கோம். எல்லாம் உலக நாடு மொத்தமாக அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. சைனாவும் பண்ணுது, அமெரிக்காவும். இந்தியா பாகிஸ்தான் இடையில போர் மூழ்கிற சூழல் வரும்போது, தாக்குதல் நடக்கும்போது பாகிஸ்தானுடைய அணு நிலையங்கள் மீது இந்தியா தாக்குதல் மேற்கொண்டுச்சு அப்படிதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் செய்திகள். இல்லையே யார் சொன்னது? எப்போ நடந்தது? அது நிறைய பத்திரிகைகள் வெஸ்டர்ன் பேப்பர்ஸ் எல்லாம் கேரி பண்ணாங்க. எது மேல? அணு ஆயுதங்கள். அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மேல சில இந்தியா வந்து அணு கதிர்வீச்சு எல்லாம் நடைபெற்றுச்சு. இது மட்டும் தான் தாக்குதல் நடந்துச்சு. அணு ஆயுத முகாம்கள் மேல தாக்குதல் நடத்தல. யார் சொன்னது? இல்ல, கதிர்வீச்செல்லாம் ராவல்பிண்டில எல்லாம் கதிர்வீச்சுகள்லாம் இருந்துச்சு. அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ். நாம் திரும்ப சொல்கிறோம், இந்திய அரசு என்ன சொல்லுகிறோம், இந்திய ராணுவம் எது சொல்லுகிறதோ அதை தான் நான் கேட்குறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீவிரவாத முகாம்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், அவ்வளோ. சரி, வேற என்ன தாக்குதல்? இல்லை, கதிர்வீச்சு இருந்துச்சு அப்படிங்கிற தகவல்லாம் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ். யாருமே சொல்லலை. பாகிஸ்தான்லேருந்து கூட இந்த மாதிரி பெரிய ரிப்போர்ட்லாம் வரல. நாம் பண்ணதெல்லாம் என்னென்ன, பாகிஸ்தான் மீது நாம் மீண்டும் சொல்கிறோம், பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதோ பாகிஸ்தானுக்கு உள்ளே நுழைய வேண்டும் என்பதோ இந்தியாவுடைய எண்ணம் எப்போவுமே இல்லை. அது எந்த காலத்திலுமே இல்லை. நம்ம எப்போ தனி நாடாக அப்போ இருந்தால் இல்லை. தீவிரவாத முகாம்கள் இருக்கின்றன, அதை நாம் அழிக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு, அங்கே அணு ஆயுத தயாரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே அணு ஆயுத தயாரிப்பு நடக்கிறதோ அந்த நட்டான்ஸுங்கிற இடத்துல அங்கே தான் வந்து அந்த என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம் நடக்குது. முக்கியமான இடம். அந்த மட்டும் தாக்கி அதை குறி வைக்கணும். அதுதான் நேற்று தாக்கியிருக்காங்க. அது மட்டும் தாக்குதல் பண்ணல. எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் அப்படின்னா, அதோட கூடவே நியூக்ளியர் சயின்டிஸ்டும், அதில் ஈடுபட்ட நியூக்ளியர் சயின்டிஸ்டும் போயிருக்காங்க. அப்புறம் அந்த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆர்மி அவங்களும் போயிருக்காங்க. அப்படிங்கிறது எனக்கு அதிர்ச்சிகரமான. சலாமி போன்றவர்கள். அதனால் இது வந்து ஒரு டார்கெட்டட் அட்டாக். நல்லா ஞாபகம் வச்சுப்போம், இட்ஸ் டார்கெட்டட் அட்டாக். அதனால தான் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெளியிருந்து வரக்கூடிய அந்த அறிக்கைகள்லாம் எப்படி பார்த்தோன்னா ரொம்பவுமே ஒரு ரொம்ப பேலன்ஸ்டாக வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இஸ்ரேல் செய்தது சரி என்பதோ அல்லது ஈரான் செய்தது சரி என்பதோ இல்லை. இப்போதைக்கு என்னென்னா, அணு ஆயுத தயாரிப்பு பணியில் நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கிறதுங்கனால அந்த ஆபத்தின் காரணமாக டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் இஸ்ரேல் இஸ் டூயிங் இட் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இமானுவேல் மேக்ரோன் அதான் சொல்லியிருக்காரு, ஃப்ரெஞ்ச் அதிபர் அதான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆனால் அத்துடன் அது நின்று விடுமா அப்படின்னா அநேகமாக இருக்காது. இன்னும் 1 வாரங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு தோணுது.